ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய ஏகாதசி திதி மகாவிஷ்ணுவோட பேரருளை பெறுவதற்கான ரொம்பவே உன்னதமான நாள். இதில் ஆவணி அப்படி இல்லைன்னா ஸ்ராவண மாதத்தில் வரக்கூடிய வளர்பிற ஏகாதசிக்கு ஒரு தனித்துவமான மிகப்பெரிய மகிமை இருக்குது. அதுதான் புத்திரத ஏகாதசி. புத்திரத அப்படின்ற சொல்லுக்கு புத்திர பாக்கியத்தை, அதாவது நல்ல குழந்தை பேற்றை வழங்குவது அப்படின்னும் ஒரு பொருள் இருக்குது. ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியமே இல்லாமல் இருக்கிற தம்பதியினருக்கு இந்த விரதம் ஒரு தெய்வீக வரப்பிரசாதம்னே சொல்லலாம். இந்த நம்ம வீட்டில் இருந்தபடியே இதை எப்படி முறைப்படி கடைபிடிக்கணும், எந்தெந்த தவறை செய்யவே கூடாது அப்படின்றத பற்றி விரிவாகவும் தெளிவாகவும் பார்க்கலாம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த ஏகாதசி திதியானது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் 23 திங்கட்கிழமை ஆகஸ்ட் 24 4:18 மணி வரைக்கும் இருக்கு. பத்ம புராணத்தின்படி இந்த பூமியில மனிதனா பிறந்த ஒவ்வொருவரும் அவங்களுடைய வாழ்க்கையில தெரிஞ்சும் தெரியாமலும் செய்த பாவங்களுடைய மூட்டையை தீர்க்கிற சக்தி இந்த ஏகாதசி விரதத்துக்கு உண்டு. குறிப்பாக முற்பிறவி வினைகளால் ஏற்படுற புத்திர தோஷங்களை வேறறுத்து வம்ச விருத்தியை உண்டாக்கக்கூடிய பேராற்றல் இந்த ஸ்ராவண புத்திரத ஏகாதசிக்கு மட்டுமே உண்டு அப்படின்னு பல சாஸ்திரங்கள் சொல்லுது. இப்போது இந்த விரதத்தை நம்ம வீட்டில் எப்படி முறைப்படி கடைபிடிக்கணும் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஏகாதசி நாள் அன்னைக்கு காலையிலேயே பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து வீட்டை சுத்தம் செய்துட்டு குளிக்கணும். அடுத்தது பூஜை அறையில் மகாவிஷ்ணுவோட படத்துக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு மஞ்சள் நிற மலரால் அலங்கரிக்கணும். பெருமாளுக்கு மிகவும் உகந்தது துளசி இலை. அதனால் துளசி மாலை அப்படி இல்லைன்னா துளசி இலைகளை கண்டிப்பாக வைக்கணும். அடுத்தது சுத்தமான நெய்யை யூஸ் பண்ணி தான் 2 தீபங்கள் ஏற்றணும். இது ரொம்பவே புண்ணியமாக கருதப்படுது. பெருமாளுக்கு பிடிச்ச பழங்கள், பாயாசம் அல்லது வெண்பொங்கல் நைவேத்தியமாக வைக்கலாம். ஏகாதசி விரதத்தோட அடிப்படை விதியை அரிசி உணவை முழுசாக தவிர்ப்பது தான். இன்றைக்கி சாதம், பருப்பு, தானியம், வெங்காயம், பூண்டு இதை முழுசாக தவிர்க்கணும். உடல் நலம் உள்ளவங்க நீர் மட்டும் அருந்தி நிரஜல ஏகாதசியாக இருக்கலாம். முடியாதவங்க பால், பழங்கள், ஜவ்வரிசி கிச்சடி போன்றவற்றை சாப்பிட்லாம். இந்த நாள் முழுசும் மகாவிஷ்ணுவோட சிந்தனையிலேயே இருக்கணும். குறிப்பாக குழந்தை பாக்கியத்துக்காக இந்த விரதத்தை செய்கிற தம்பதியினர் இன்னைக்கு பெருமாள் முன்னாடி உட்கார்ந்து சந்தன கோபால மந்திரத்தை பாராயணம் செய்யணும். மந்திரத்தை இன்னைக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு 108 முறை ஜபிக்கணும். ஏகாதசி விரதத்தை அடுத்து நாள் துவாதசி திதி தான் முறைப்படி முடிக்கணும். அதன்படி நாளைக்கு ஆகஸ்ட் 24 திங்கட்கிழமை மதியம் 1:41 மணியிலிருந்து சாயங்காலம் 4:16 மணிக்குள்ள துவாதசி பாரணை செய்யணும். துவாதசி நாளில் நெல்லிக்காய், சுண்டக்காய் மற்றும் அகத்திக்கீரை இதெல்லாம் நம்ம உணவில் சேர்த்துட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம். இதுதான் வழக்கமும் கூட. இந்த நன்னாளில் அந்த ஜெகநாதனோட அருள் உங்கள் இல்லத்தில் உள்ள அனைவருக்கும் கிடைத்து உங்கள் வம்சம் தழைக்க என்னுடைய மனமார்ந்த பிரார்த்தனைகள். கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஓம் நமோ நாராயணா அப்படின்னு பதிவிடுங்க. இந்த விரிவான ஆன்மீக பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்து அவர்களும் இந்த புண்ணியத்தை பெற உதவுங்க. தொடர்ந்து இது போன்ற பயனுள்ள ஆன்மீக தகவல்களை பெறறதுக்கு நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செஞ்சு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு அற்புதமான ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.